விருச்சக ராசி. விருச்சகம் சொன்ன உடனே பாதி பேர் சொல்றது இது பிரச்சனைக்குரிய ராசி, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு நம்ம, ஆனா விருச்சக ராசியில எவ்வளவு சிறப்பானவர்கள் இருக்காங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க சிக்கி தவிக்கிற கர்மா என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்த இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா சொல்லி 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 புலம்பி 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 அவங்கள சபிச்சு 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 ரிவெஞ்சுக்கு வந்துருவாங்க. இதுதான் இந்த விருச்சகத்துல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் கர்மா. மது, மாது, போதை, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையானவங்க இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையுமே புலவை தீர்க்கக்கூடியவங்க தான். இந்த விருச்சக வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சது விருச்சக ராசி தான். தனியா நின்று போராடி இருப்பாங்க, எந்த சப்போர்ட்டுமே இல்லாம. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மாமனார் மாமி எல்லாம் இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு யாராவது இருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்களோட கர்மா எப்படி இருக்குன்னா, ஒண்ணு அப்பா மூலியமா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்ல அம்மா மூலியமா, இல்லையா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, இது தனியா உட்காந்துட்டு. சில நேரங்கள்ல சில கிரக சேர்க்கைகள் இருந்துதான் அபியூஸ்க்கு போற குழந்தைங்களும் விருச்சக ராசியா தான் இருப்பாங்க. ஏன்னா இது இந்த விருச்சகம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் குமுறிக்கிட்டு இருக்கும். வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா குமுறி குமுறி உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பர்சன்ஸ பார்க்கும் போது. இவங்களோட கர்மா ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டங்கள் தான் ஃபர்ஸ்ட் வீக்னஸே கொடுக்கும். கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. சிக்கி தவிக்கக்கூடிய கஷ்டங்கள், கர்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போற இப்ப ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சக ராசி. நிறைய தலைப்புகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப பார்க்க போயது அதாவது 12 ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவப்படி அவர்கள் வாழ்க்கையில சிக்கி தவிக்கக்கூடிய விஷயங்கள், அதுதான் இப்ப நம்ம பார்க்க போகுது. இந்த சிக்கி தவிக்கக்கூடியதுன்னா என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 12 பாவங்களுடைய அடிப்படையை வச்சுதான் அந்த ஜாதகருக்கு நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இதுல 6ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ருண ரோக சத்ருஸ்தானம். ருண அப்படின்னு சொல்லும் போது நோயையும், ருண அப்படின்னு சொல்லும் போது கடனையும், ரோகம் அப்படின்னு சொல்லும் போது நோயையும், சத்ருன்னு சொல்லும் போது நமக்கு இருக்கக்கூடிய எதிரிகளையும் பேசும். 8ஆம் இடம் சொல்லும் போது கண்டங்களையும் பேசும், விபத்துகளையும் பேசும், நமக்கு நடைபெறக்கூடிய ஆப்ரேஷன்கள் இது சார்ந்த விஷயங்களை பேசும். 12ஆம் இடம் படுத்த படுக்கை ஆகிறது. படுக்கை சுகம்னு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் படுத்த படுக்கை ஆகிறது, மருத்துவமனையில போய் சேர்றது, தலைமறைவாக போறது, அந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல 12 பாவங்கள்ல சுபமும் கிடையாது, அசுபமும் கிடையாது. ஆனா இந்த 6 பாவங்கள், அதாவது 12ல இருக்கக்கூடிய 6, 8, 12 இந்த 3 விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கர்மாவை சுட்டி காட்டுதானா 100% சுட்டி காட்டுது. அதாவது இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆய்வு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னா, இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்கள் நம்மளுடைய முன் ஜென்மத்தினுடைய பாவ புண்ணியங்களுடைய கண்ணாடி அப்படின்னே சொல்லலாம். முன் ஜென்மத்துல தர்மங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த ஜென்மத்துல கர்மாக்கள், எந்த வகையான கர்மாக்கள், கடன் சுமைகள் குறையிறது. அதே போல ஒருத்தருடைய ஹாபின்னு சொல்லும் போது 5ஆம் பாவம், தீய பழக்க வழக்கம் சொல்லும் போது இப்ப 8ஆம் பாவம் உள்ள வரும். மது, மாது, சூது இதெல்லாம் எடுத்து பேசலாம். அப்ப உள்ள காலகட்டத்துக்கு மது, மாது, சூது தான் பெருசா இருந்துச்சு. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு புதுசான பொழுதுபோக்குகள், அதனால ஏற்படுற தண்ட செலவுகள், கடன்கள், அவமானங்கள், ரிவெஞ்ச் எடுத்துக்கிறது, அது பெரிய பிரச்சனையாக்கிறது, ஊரை விட்டு ஓடி போயிடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே காலப்போக்குல எப்படி ராகுவுடைய காரகத்துவங்கள் நவீனத்துவத்துக்கு ஏற்றபடி மாறிக்கிட்டே போகுதோ, அதே போல இந்த 6ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்காலத்துக்கு ஏற்றபடியான கர்மாக்களை பதிவு செய்துங்க. சரி, தற்காலத்துக்கு என்ன நோய்னா நோய் தான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாருங்க, ஒரு கொரோனா அப்படின்னு பார்க்க இது வரைக்கும் கேள்வியே படாத ஒரு நோயா இருக்கு. கேன்சர்ன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு முக்கியமான அவயங்கள் அப்படின்னு. ஆனா இப்ப புதுசா கேன்சர், கண்ணில் கேன்சர், இந்த மாதிரி வித்தியாசமான கர்மாக்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாங்க அப்படின்னாக்கா
இந்த கால புருஷ தத்துவ அடிப்படையில விருச்சகம் சொன்ன உடனே பாதி பேர் சொல்றது இது பிரச்சனைக்குரிய ராசி, எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் சொல்லி கேட்டு கேட்டு நம்ம. ஆனா விருச்சக ராசியில எவ்வளவு சிறப்பானவர்கள் இருக்காங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா இவங்க சிக்கி தவிக்கிற கர்மா என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்த இவங்களுக்கு ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா சொல்லி 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 புலம்பி 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 அவங்கள சபிச்சு 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 ரிவெஞ்சுக்கு வந்துருவாங்க. இதுதான் இந்த விருச்சகத்துல இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் கர்மா, அந்த ராசியுடைய கற்றும் தன்மை அப்படிங்கறத சொல்லலாம். சோ இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா அந்த கிரகம், அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரம், அங்க இருக்கக்கூடிய ராசி கிரகம் இருத்த பொறுத்து பெர்சன்டேஜா சொல்லலாம், அவ்வளவுதான். இதே நீங்க விருச்சக ராசி ஒரு குழந்தை இருக்கு, அங்க ஒரு ராகு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த செவ்வாய் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க, செவ்வாய் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள திரும்பி கிள்றதோ ஒரு அடிக்கிறதோ இல்ல அவங்க விழுறத பார்த்து கைத்தட்டி சிரிக்கிறது கண்டிப்பா விருச்சக லக்கணமா இருக்கும். ஒரு விஷயம் தன்னை ஏஞ்சி பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள புலம்பி 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 தீர்த்து 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 சபிச்சு அவங்கள பத்தின ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மகிழ்ச்சி பார்ப்பாங்க. அதாவது மிதுனம் சொல்லும் போது நம்ம சொன்னோம் மதுக்கு இருப்பாங்க, ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு வந்தோம். துலாத்தை நம்ம மது மாது போதை இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமையானவங்க இந்த விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா எல்லாரையுமே புலவை தீர்க்கக்கூடியவங்க தான். இந்த விருச்சக வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சது விருச்சக ராசி தான். தனியா நின்று போராடி இருப்பாங்க, எந்த சப்போர்ட்டுமே இல்லாம. அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, மாமனார் எல்லாம் இருப்பாங்க. ஆனா எல்லாத்தையும் இவங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு யாராவது இருப்பாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அது எவ்வளவு கோடீஸ்வர வீடா இருக்கட்டும், எல்லாருக்கும் நாங்க கூட்டு குடும்பமா தான் இருக்கோம். விருச்சகத்தை தனியா கேட்டீங்கன்னா ஆமா இவங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு வார்த்தை அது கக்கிதான் ஆகும். தனியா நின்று ஜெயிக்கிற ராசி விருச்சிக ராசி. அதே நேரத்துல இவங்களுடைய கேரக்டர் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா வளரும் போது அதிகமான ஒரு பாதிப்பை சந்திச்சது விருச்சிக ராசி. இவங்களோட கர்மா எப்படி இருக்குன்னா ஒண்ணு அப்பா மூலியமா பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, இல்ல அம்மா மூலியமா, இல்லையா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க, இது தனியா உட்காந்துட்டு. சில நேரங்கள்ல சில கிரக சேர்க்கைகள் இருந்துதான் அபியூஸ்க்கு போற குழந்தைங்களும் விருச்சிக ராசியா தான் இருப்பாங்க. ஏன்னா இதுங்க இந்த விருச்சகம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் குமுறிக்கிட்டு இருக்கும், வெளியே சொல்லவே மாட்டாங்க. ஆனா குமுறி குமுறி உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பாங்க, சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த பர்சன்ஸ பார்க்கும் போது. இவங்களோட கர்மா ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நரம்பு மண்டங்கள் தான் ஃபர்ஸ்ட் வீக்னஸே கொடுக்கும். சோர்வு, உடம்புல சோர்வு. நீங்க விருச்சிக ராசியை கூப்பிட்டு பேசுறீங்கன்னா டயர்டா இருக்கு, ஒரு விஷயத்த நீங்க விருச்சிக ராசி இருக்காங்க ஏஞ்சி இந்த பொருளை எடுத்துக்கொடுன்னு சொல்லுங்க, கண்டிப்பா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும், அதுக்கு முன்னாடி நடக்காது. ஒண்ணு கோபமா இருக்கும், இல்ல உடம்பு சோர்வமா இருக்கும். நீ சொல்லி நான் எடுத்து தரது அப்படின்னு இருக்கும். 80 வயசு 90 வயசுல வீட்டுல இருந்தாலும் என் வேலையை நான் பார்த்துப்பேன், உன் தயவுல நான் இல்ல அப்படின்ற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த வீட்டுல உள்ளவங்க தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை அதிகமா இருக்கும். அது சந்திரன் நீச்சன்றதை தூக்கி போடுங்க. ஆனா அந்த ராசியோட குணம் என்னன்னா இப்படிதான் இருக்கும். அதனால தேலு இது கொட்டம், சந்திரன் நீச்சம், புத்தி இருக்காது, அதெல்லாம் கிடையாது. விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய மைண்ட் நுணுக்கங்கள் மத்த எல்லா ராசியை விட அதிகமா இருக்கிறது விருச்சகத்துக்கு தான். வேல்யூபிளான ஒரு ராசி. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கர்மா படி இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லதான் இருக்கும். கண்டிப்பா சொத்து சார்ந்த ஏமாற்றங்களை சந்திப்பாங்க. சொத்து இவங்களுக்கு தான் வரணும்னு இருக்கும், எல்லா ப்ராசஸும் இருக்கும். ஆனா உடன் பிறந்தவர்கள் அதை இப்படி கொடுத்துரு, நான் அப்புறமா தரேன், இது செய், இதை நான் ஹெல்ப் பண்றேன், ஆனா கடைசியில் செய்ய மாட்டாங்க. அந்த ஏமாற்றத்தை கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவாங்க விருச்சக ராசி. அடுத்த இல்லற வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு அதுவும் லவ் மேரேஜா இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் அவங்க வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் பாயிண்டே. அதே விருச்சக ராசி தான் அப்படின்னா காதல் திருமணத்தால மன நிறைவு இருக்காது. அரேஞ்ச்டு மேரேஜ் பண்ணாலும் அவர் இவங்களுக்கு ஏத்த மாதிரி சுறுசுறுப்பா இருப்பாங்கலாம் கிடையாது. செலவுகள் அதிகம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. காசோட நிலைமை என்னன்றது புரியாது. இவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவங்களே உருவாக்கிக்கிற கடன், வேற யாரும் உருவாக்கிக்க வேணாம். இந்த பிசினஸ் பண்ண லாபம் வந்துடும். விருச்சக ராசியை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, எப்படியும் ஒரு 4 பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு லாஸ பாக்குற ராசி. சின்னதாதான் இந்த மிச்சர் கடை போட்டாக்கா நல்லா வந்துடும், நம்ம இங்கேன்னு செஞ்சு கொடுத்துட்டா அவன் போய் வித்துக்கு போறான், நம்மளுக்கு காசு தர போறான், டைப் பண்ணி சைன் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணுவாங்க. அவன் லாபத்தை எடுத்துப்பா இவங்களுக்கு தரமாட்டாங்க. அதான் இந்த விருச்சக ராசி இருக்கக்கூடிய. ஏன்னா 8-11 திடீர் அதிர்ஷ்டம் வரும்னு வாங்க. 8-11 லாபம் வர நேரத்துலதான் கண்டமே வரும். திடீர் ஒரு மருத்துவ செலவு, காசு வந்துச்சுன்னா திடீர்னு ஒரு மருத்துவ செலவு, இல்லையா ஒரு காராவது பழுது போய் காசை போய் கொடுக்குற மாதிரி ஆக்கிடும். சோ இவங்க இருக்கக்கூடியது தன்னோட பசங்களை பர்ஃபெக்ஷன் ஆக்கணும், பர்ஃபெக்ஷன் ஆக்கணும், பர்ஃபெக்ஷன் ஆக்கணும்.
இதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் விஷயமே. பூர்வீகத்தை மறந்துடுவாங்க, குலதெய்வத்தை போய் கும்பிடுறது. வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவாங்க. வீட்டுல ஒரு 10 போட்டோ இருக்கும். ஆனா யார ஃபர்ஸ்ட் கும்பிடணும்? குலதெய்வத்தை போய் கும்பிடணும். அதை கும்பிடுறத விட்டுருவாங்க. அதை ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர் பார்த்து சொன்னாலும் போய் கும்பிட்டுட்டு வருவாங்க. நல்லா இருக்கு, எனக்கு சேஞ்சஸ் கிடைச்சிச்சு. இது ஆரம்பத்திலே எடுத்து கும்பிட்டாலே சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல அதிக தனிமையா இருக்கக்கூடியவங்களும் இந்த விருச்சக ராசி தான். வாழ்க்கையில தன்னை சுத்தி உள்ளவங்களை இவங்க மைண்ட் ஸ்டேட்டஸ் படி சொல்லணும்னா 40% தான் நம்புவாங்க, 60% அவங்களே குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இருப்பாங்க, இவங்களை யூஸ் பண்ணதான் பார்ப்பாங்களே தவிர இவங்க அவங்கள யூஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் அவமானத்தை தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்த விருச்சகத்துல சிக்கி தவிக்கிற கர்மா யார நம்புறாங்களோ அவங்கதான் ஏமாத்துவாங்க. இந்த விருச்சகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்கா புலியோட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு, ஆண்மான் பெண்மான் இருக்கக்கூடிய நட்சத்திரம். தகுதியை செக் பண்றேனே வாழ்நாள்ல பாதியை குறைச்சிடுவாங்க. தனக்கு தேவை இந்த மைண்ட் செட் நல்லா இருக்குன்னா யாரா இருந்தாலும் பழகி பேசிடுறது. மைண்ட் செட் இவங்களை ஒரு குறைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அவங்கள வச்சு செய்வாங்க. அவங்கள நேரா கூட போய் சண்டை போட மாட்டாங்க. சண்டை போடுற வாய்ப்பு கிடைச்சாலும் சண்டை போடுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ளேயே வச்சு என்ன சொல்லுவாங்க, புகஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா பாத்தீங்கன்னா போதை, மது, மாது, சூது எல்லாத்துலயும் கலந்துக்குவாங்க. எல்லா சுகங்களையும் எடுத்துக்கணும்ன்ற ஆசை அதிகமா கொண்டவங்க விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தன்னுடைய கர்ம வினை இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, உடனே விருச்சகம்னா இவ்வளவு டேஞ்சர் எடுத்துக்காதீங்க. இருக்கிற கிரகங்களை பொறுத்துதான் பேசணும். ராசி இப்ப நான் சொன்னது அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 30 to 45% தான். விருச்சகத்துல திடீர்னு செவ்வாய் போய் 10ல இருந்து திக்பலத்துல இருந்துச்சுன்னா அவங்கதான் பெரிய மல்டி மில்லியனரா இருப்பாங்க, ஒரு பெரிய பிசினஸ் உமனா இருப்பாங்க. அப்போ இவங்க இந்த கர்ம வினை குறைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான். குலதெய்வத்தை சரியா எடுத்து கும்பிட்டுக்கிட்டு வந்தாலே நிறைய சேஞ்சஸ். அதுலயும் அபிஷேகத்துல குலதெய்வத்தை பாக்குறது ஒரு சடன் சேஞ்சை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இவ்வளவு நேரம் நம்ம விருச்சக ராசியை பத்தி பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். தனிப்பட்ட முறையில இந்த மாதிரி விஷயங்கள், பேச்சுகள், ஏதாவது ரகசியங்கள், ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், எனக்கு குலதெய்வமே தெரியலங்க, குலதெய்வம் பார்த்து கொடுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்க அணுகலாம். ஜோதிடம் படிக்கணும்னாலும் எங்களை நீங்க அணுகலாம். நன்றி.